ஐயா வணக்கம் ஐயா. வணக்கம். மார்க்கெட்டே சும்மா கதி கலங்கிட்டு இருக்கு. வேற லெவல்ல யோசிச்சுட்டு இருக்கேன். என்ன பண்றதுன்னு தெரியல. திக்குமுக்காடி நிக்கிறாங்க. ஒரு பக்கம் பட்ஜெட் வந்து லான்ச் ஆக போகுது. எந்த அளவுக்கு இருக்க போகுதுன்னு கூட நீ தெரியல. இந்த நேரத்துல நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் நீங்க சொல்லணும்னு நாங்க எதிர்பார்த்துட்டு இருக்கோம். சொல்லுங்க ஐயா. இல்ல இப்போ இந்த ட்ரம்ப்புடைய விஷயத்தினால ஏத்த ஏத்து இறக்கமா ஆமா, இருக்கு. ஆமா, ஆமா. கொஞ்சம் அந்த அன்சர்டனிட்டி இருக்கு. ம். அதனால பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அந்த ஃபால் வர்றது, மறுபடியும் ரெக்கவர் ஆகுறது, திரும்பி டாரிஃப் போடுவேன்னு சொல்றது, இல்ல சுமூகமா போறேன்னு சொல்றது. ஸோ இந்த விஷயம் இருக்கு. கண்டிப்பா இந்த பட்ஜெட் நெறைய பேர் என்ட்ட கேட்டுட்டே இருந்தது தான். ம். ஒரு கண்டிப்பா மார்க்கெட் நம்மள அப்லிஃப்ட் கொண்டு போற மாரியான பட்ஜெட் தான் இந்த வாட்டி இருக்கும். அதுலயும் குறிப்பா பார்த்துட்டீங்கன்னா, நம்ம எனர்ஜி, பவர் செக்டாருக்கு ஒரு நல்ல பாசிட்டிவாவும், ம். பேங்கிங் செக்டாருக்கு ஒரு நல்ல பாசிட்டிவாவும் அமையறதுக்கு இந்த வாட்டி நெறைய வாய்ப்பு இருக்கு. ஸோ இது நம்ம ஆல்ரெடி கிட்டத்தட்ட பண்ணியாச்சு. ஸோ இது ஒரு 15 டேஸாவே நம்ம சொல்லிட்டு தான் இருக்கோம். பிப்ரவரி மந்த்லி பொசிஷனல் சார்ட் அது ஆல்ரெடி இருக்கு. அப்புறம் நெறைய பேர் கேட்டுட்டு இருந்தது தான். செக்டார் வைஸ்ல என்ன பண்ணலாம்? எந்த மாரியான விஷயங்கள் இருக்கும்? பிப்ரவரி 1 நடக்குது ம். பட்ஜெட். அது வர ஒர்க்கிங் டே கூட தான் மார்க்கெட்டு. ஒரு அப்லிஃப்ட் கொண்டு போறக்கூடிய வருஷமா தான் இது இருக்கும். ஸோ முன்னாடியே சொன்ன மாரி கடன் கொஞ்சம் அதில் இருக்கக்கூடிய ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அதில் ஏதாவது சீர்திருத்தம் பண்ணலாம். பேங்கிங் செக்டார்ஸ் பார்த்தீங்கன்னா, ஒரு பாசிட்டிவான நியூஸ் வர்றதுக்கு என்ன சொல்லணுமோ அந்த விஷயத்தை இது எல்லாமே ஆஸ்ட்ராலஜிக்கலான ப்ரெடிக்ஷன் இருக்குது. எனர்ஜி, பவர் செக்டார்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக ஒரு பாசிட்டிவான விஷயமா தான் இருக்கும். வேற புதுசாக ஒரு கவர்மெண்ட் ரூல்ஸ் அப்ளை பண்ணலாம். அதாவது புதுசாக ஒரு டேக்ஸ் இதுக்கு இத்தனை நாளாக இல்லாமல் இப்போ கொண்டு வரேன்னு சொல்லி ஒன்று கொண்டு வரலாம். அதோடைய விஷயங்கள் வேணால் லிட்டிலாக அன்சர்டனிட்டியாக இருக்கும். பட் ஓவரால் அப்லிஃப்ட் தான். ஒரு நல்ல ஒரு பட்ஜெட்டாக நான் இதை பார்க்குறேன். ஐ மீன் இது வர்றதுக்கு முன்னாடி ஆஸ்ட்ராலஜிக்கலாக இவங்க பாசிட்டிவாக கொண்டு போவாங்க அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இது வந்ததுக்கப்புறம் தான் தெரியும். கண்டிப்பா. அது நம்ம ரியலாக இருக்கிறது. இது ப்ரிடிக்ஷன், அஸ்ட்ராலஜி ப்ரிடிக்ஷன். ஸோ எதுக்கு பாசிட்டிவ், எதுக்கு நெகட்டிவ், இல்லை எல்லாமே சேமா அப்படிங்கிறது நம்ம எதிர்பார்க்கறது பவர், எனர்ஜி அண்டு பேங்கிங் ரிலேட்டடாக இருக்கக்கூடியதை பாசிட்டிவாக எதிர்பார்க்கறேன். இந்த நேரத்துல எதுவும் பண்ணாம இருக்கிறது ரொம்ப சேஃப்னு நினைக்கிறீங்களா ஐயா? இல்லை, நான் என்ன சொல்கிறேன்னா, எனக்கு தெரிஞ்சு மார்க்கெட் கிட்டத்தட்ட உங்களுக்கு அந்த அன்சர்டனிட்டிங்கிறது பிப்ரவரி வரைக்கும் இருக்குன்னு நம்ம சொல்லியிருந்தோம் போன வருஷமே. இப்போ ஜான்வரியில் இது கிட்டத்தட்ட அடித்து கிளப்பிட்டான். இதுக்கு மேலே ஒன்றும் அடிக்கிறதுக்கு ஒன்றும் கிடையாது. இனி ஃபஸ்ட்டு அப்புறம் பிப்ரவரியிலேருந்து நம்ம பட்ஜெட்டை நோக்கி தான் மார்க்கெட் மூவ் ஆகும். ஸோ அது கொஞ்சம் பாசிட்டிவாக வரும், ட்ரெண்டு சேஞ்ச் ஆகும், இன்னொரு சென்டிமெண்ட் இதாகுங்கிறது நம்மளுடைய கணிப்பு. அந்த ட்ரெண்ட் சேஞ்சிங்க்கு நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆமாம், இப்போ வெயிட் பண்ணுறதை தாண்டி அவங்களுக்கு இப்போ பயமாக இருக்குது. இப்போ உள்ளே வரலாமா, வேண்டாமா, இல்லை கிளம்பிடலாமா, இன்னும் சில பேர் அவசரப்பட்டு இறங்குறாங்க. இல்லை இவங்களுக்கு கிளம்பிடலாமா. இதில் நிறைய பேர் பணத்தை இழந்துட்டு தான் வராங்க. ஜாதகம் நான் பார்க்குறேன். இப்போ நேற்றுக்கு ஒருத்தர் பார்த்துருந்தோம். அவர் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா கரெக்டாக அவர் ஸ்டாக், அதாவது இன்ட்ராடே பண்ணுறாரு, செட்டாலின்னு போயிடுறாரு. ஸ்டாக் என்னென்னா அவர் எடுக்கிற ஸ்டாக் தான் ஹையாக இருக்குது. இத்தனைக்கும் யூடியூப் பார்க்குறாங்க, வெளில எல்லாம் அனலைஸ் பண்ணுறாங்க, ஃபண்டமெண்டல் டெக்னிக் எல்லாம் அனலைஸ் பண்ணுறாரு. அவர் எடுக்கிற ஸ்டாக் மட்டும் டவுன் ஆகுது, மற்றதெல்லாம் போகுது சார் அப்படின்னு. ஸோ அப்போ அவருக்கு நம்ம சொல்லியிருந்தோம், 2026 நவம்பர் வரைக்கும் அவர் பண்ணக்கூடாது, ட்ரேடிங் நீங்கள் பண்ணக்கூடாது, ஸ்டாக் இன்வெஸ்ட்மெண்ட்டும் பண்ணாதீங்க. அப்படி பண்ணுறேன்னா 2 வருஷம் 3 வருஷம் தாண்டி இருக்கிற மாதிரி பண்ணுங்கள். இந்த செக்டார் உங்களுக்கு செட் ஆகாது. அவருக்கு கரெக்டாக போய் பார்த்தீங்கன்னா மெட்டல், ஆயில் ரிலேட்டட் செக்டாரே எடுத்து வச்சிருக்காரு. அது அவருக்கு லாஸ் தான் கொடுக்கும். நீங்கள் அதை எடுக்கக்கூடாது. உங்கள் ஜாதகத்துக்கு பார்த்தீங்கன்னா எஃப்எம்ஜிஜி போங்க, சிமெண்ட் ரிலேட்டடு, ரெண்டாவது பேங்கிங்கு, இதெல்லாம் தான் உங்களுக்கு சூப்பராக வரும். நீங்கள் இந்த மாதிரி பண்ணக்கூடாதுன்னு சொல்லும்போது தான் அவருக்கு புரியுது, ஏன் இத்தனை வருஷமாக நம்ம பண்ணது இருக்குது அப்படி. அப்போ யாருமே முதலே செக் பண்ணிக்க மாட்டேறாங்க. சரி செக் பண்ணலாம், என்ன எப்படி இருக்கும், 2026 எப்படி இருக்கும் என் ஜாதகம், ஷேர் மார்க்கெட்டில் ஓகேவான்னு லாஸ் பண்ணிட்டு தான் வராங்க. அது அவங்களுக்கு தான் இழப்போ தவிர நம்மளுக்கு எதுவும் இல்லை. அதனால தான் எல்லா வீடியோலையும் சொல்கிறேன், உங்கள் ஆரோஸ்கோப் செக் பண்ணுங்கள். இந்த ட்ரேடிங் லைஃப்பில் உங்களால் அதை சக்ஸஸ் பண்ண கொண்டு போக முடியுமா, இன்ட்ராடே செட் ஆகுமா, லாங் டேர்ம் செட் ஆகுமா, இல்லை ஸ்விங் செட் ஆகுமா, எந்த செக்டாரில் போகலாம். ஒரு சிலருக்கு நிஃப்டி சூப்பராக இருக்கும், ஒரு சிலருக்கு பேங்க் நிஃப்டி சூப்பராக இருக்கும், ஒரு சிலருக்கு ரெண்டுமே நல்லா இருக்காது, சென்செக்ஸ் நல்லாயிருக்கும். அப்போது இந்த இடத்துல ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு கிரகம் அமைப்பு இருக்குது. இப்போ பேங்க் நிஃப்டினா குரு, நிஃப்டி புதன். இப்போ நீங்கள் உங்களுக்கு குரு கெட்டிருக்குன்னா பேங்க் நிஃப்டியில் லாஸ் பண்ணுவீங்க, நிஃப்டியில் ப்ராஃபிட் பண்ணுவீங்க. இப்போ இந்த இடத்துல நம்ம இப்போ குரு புதன் ரெண்டுமே கெட்டு போச்சுன்னா நீங்கள் இன்ட்ராடேவே பண்ண முடியாது. டைரெக்டாக நீங்கள் ஸ்டாக்கு தான் போயிடணும்.
ஸ்விங்கு இந்த மாதிரி லாங் டைம் தான் போயிடணும். ஸோ அந்த மாதிரி எல்லாமே நம்ம பார்த்து தான் அனலைஸ் பண்ணி நம்ம சொல்கிறோம். ஸோ அவங்க வந்து சில பேர் என்ன பண்ணுவாங்க, நிஃப்டியில் சூப்பராக பண்ணி க்ரூட் ஆயில் போய் விடுவாங்க சனி. அவங்களுக்கு சனி கெட்டிருக்கும். க்ரூட் ஆயில் கமாடிட்டி மார்க்கெட்டில் விட்டுருவாங்க. ஒரு சிலர் இதில் சம்பாரிச்சுட்டு கோல்டில் விடுறது, இல்லை கோல்டில் சம்பாரித்து பேங்க் நிஃப்டியில் விடுறது. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக வந்து ஒவ்வொரு காம்பினேஷன் இருக்குது. இப்போது இந்த காம்பினேஷன் தாண்டி அதுக்கப்புறம் அவங்க ஜாதகம், எந்த காலகட்ட லாபம், எந்த காலகட்ட நஷ்டம். புரியுதுங்களா? நம்ம மோட்டிவேஷ்னலாக பேசுகிறத வந்து இந்த ட்ரேடிங் ஃபீல்டுக்கு மட்டும் நம்ம எடுத்துக்க முடியாது. கண்டிப்பாக. ஏன்னா பணம் லாஸ் ஆகிட்டே இருந்தால் எங்கே போய் மோட்டிவேஷ்னலாக இருந்து நம்ம என்ன பண்ண முடியும்? இப்போ ஹார்ட் அண்ட் மணி எவ்வளோ தூரம் கரெக்டாக வச்சுக்கிறதுக்கு நம்ம ஜாதகத்தில் அது முதல்ல இருக்கான்னு பார்த்துட்டு பண்ணுறது கொஞ்சம் சிறப்பாக. கிளாஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்கீங்க, அந்த கிளாஸை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க. இல்லை, இது அப்படி தான். இந்த நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, ஸ்டாக் இதெல்லாம் எந்த மாதிரி ஜோதிட ரீதியாக ப்ரிடிக்ட் பண்ணுறது, இது நம்ம பல கிளாஸஸ் எடுத்தாச்சு, பல மாணவர்களை உருவாக்கியாச்சு. ஜோதிடத்துக்கு முன்னாடியே நாளைக்குடைய நிஃப்டியோடைய கிராஃப் எப்படி இருக்கும், அடுத்த மாதம், அடுத்த வருடம், இப்போ இந்த ஒரு ஸ்டாக் எடுத்தால் என்ன விலைக்கு போகும், இன்றைக்கி உங்களுக்கு லாபமாக நட்டமாக முகூர்த்தம், இது எல்லாமே நம்ம சேர்த்து ஆன்லைன்லேயே எடுக்கிறோம். அந்த ஆப் கூட இல்லைங்க முகூர்த்தம், அது சாஃப்ட்வேர், அது வேணாலும் தனியாக வாங்கிக்கலாம். அதுக்கு ஜோதிடம் வேணுங்கிறது கிடையாது. இது கிளாஸஸ் நீங்கள் போத் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் லாங்குவேஜ்லேயும் இருக்குது. எங்கே இருந்தாலும் நீங்கள் கற்றுக்க முடியும். நீங்களும் கற்றுக்கிட்டு ஒர்க் அவுட் பண்ணும்போது தரமாக நீங்களும் ப்ரிடிக்ட் பண்ண முடியும். மிக்க நன்றிங்கய்யா. ரொம்ப நன்றி.